இது ஒரே தவறு தான். இப்போ பண்ணு அந்த தண்ணி தண்ணி க்ளோஸ் பண்ணி கட்டி அந்த தண்ணி பார்த்துட்டேன். 600 மோட்டார். இப்போ நான் இந்த தொட்டியில் இப்போ நான் உங்கள் கூட இறங்குறேன். இப்போ நான் கை வச்சு இப்போ கீழே கை வைக்கிறேன். இந்த ஹோல்ஸில் கை வைக்கிறேன். பாருங்கள் இதை. இந்த லைட் என்ன? இப்போ நான் கை வச்சு சொரண்டுன்னு வச்சுங்க வந்துடும். நான் சும்மா கை வச்சு சொரண்டேன். தெரியுதுங்களா? நான் ரொம்ப கூட ப்ரெஸ் பண்ணல. ரொம்ப கூட நீங்களே பாருங்கள். இது தண்ணி ஃபுல்லாக ஊறி ஃபுல்லாக போயிடும். இந்த தொட்டி மட்டும் இப்படி அதெல்லாம் இப்படி இது சுத்தமாக இருக்குது. இது என்ன பிரச்சனை? ஏன்னா இப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் தானே சொல்லுவாங்க. நீங்களே கை வைக்க அதுவே போகும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். இதில் பாருங்க, இப்போ தண்ணி நான் சொன்னேன் இல்லையா, வெளியே தண்ணி இருந்து போயிருக்குது. அப்போ என்னன்னா இது தண்ணி நம்ம உரைச்சாவா இந்த தண்ணி வந்து அந்த பக்கம் இருந்தால் தான் வரும். இல்லை நீ எவ்வளோ கையில் எவ்வளோ சொல்லணும். மேலே மட்டும் தான் கட்டி இருக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாகவே இது இருக்கும். யூஸ் பண்ணி உடச்சி பண்ணணும். உடச்சி பண்ணணும். ஃபுல்லாகவே இதே நேற்று பார்த்துட்டு தான் இருக்குது. கீழே மட்டும் இந்த இடத்துல இது ஊத்து மாதிரியே வருது. அது சைட்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. இப்போது கொத்துறோம். ஏன்னா சில அந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இது இல்லை, சைடு இருக்குதுலாம். இப்போ இந்த பக்கம் கொத்திட்டு போகிறோம் பாருங்கள். அப்படியே அந்த பிள்ளையே வரும் பாருங்கள்.
சவுண்டே பாருங்க, பொல் பொல் சவுண்டு வருது பாருங்க. சரி, மீதெல்லாம் உடச்சிட்டு உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். ஹைட்டு இது 13 அடிங்க ஹைட்டு. பார்த்து கீழெல்லாம் பொல் பொல்னே வந்துடுச்சு. நான் எந்த டேங்க்குமே இது உடச்சி பண்ணுறதில்ல. இது தொட்டு புள்ளி மட்டும் தான் போட்டு மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் புள்ளி தான் போட்டுச்சு. எல்லாம் புள்ளி போட்டு விட்டோம். ஆனால் அது சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உடச்சிட்டேன். ஃபுல்லாக ஏர்மாக்கு தரலாம் அது பண்ணுங்க. எல்லோரும் கீழே தளம் போடுறதுக்கும் மொட்டை மாடி சுருக்கி போகிறதுக்கு வந்து எல்லாம் கீழே வந்து பால் ஊற்றுவாங்க. தயவு செஞ்சு பால் ஊற்ற வேண்டாம். இப்போ அந்த மாதிரி நம்ம போட்டு தண்ணி போட்டுக்கணுனாக்கா கண்ணா இது இந்த செவுறு அடிக்கும்போது கூட பால் ஊற்றுவாங்க. தயவு செஞ்சு இந்த பாலெல்லாம் ஊற்ற வேண்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணலாம். சைலண்டாக இருக்கும். இது வரணும். இப்போ கீழே பூசை ஸ்டார்ட் பண்ணிட்டு வரும். பாருங்கள், மேலே பாலெல்லாம் எதுவும் ஊற்ற கிடையாது. நாங்கள் வெறும் தண்ணி சுண்டு மட்டும் அடிக்கிறோம். பாலுக்குள்ளே எதுவும் ஊற்ற கிடையாது. இது வந்து ஒரு மூட்டைக்கு 15 செட்டி தான் போட்டுன்னுக்குறோம்.
இந்த பக்கம் வந்தால் ஃபுல்லாக லாட் ஆகுது. 이게 뭐야? 이게 해야지. 이거 따라가. பாருங்க, இதுலேயும் தண்ணி லீக் ஆகிட்டு இருந்தது. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இதை மூடிடுறேன். இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதிலிருந்து தண்ணி அந்த பக்கம் போயிட்டு இருந்து அதுலேருந்து இதுக்கு வந்துருந்ததுங்க. இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி தண்ணி இதை ஃபுல் பண்ணுவோம். தண்ணி இது ஃபுல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் இதுலேயும் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக தண்ணி லீக் ஆகிருந்துங்க. இது அன்னூர் மோட்டார்ஸ், எஸ் நாகராஜ், எஸ்என்ஜி ஹவுஸ் ரிவர். நான் நேற்று 17ஆம் தேதியே வந்து இது தண்ணி ஃபுல் பண்ண சொன்னேன். இது இன்னும் இப்போ ஃபுல் பண்ணணும். பாதி தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் சரியாக ஃபுல் பண்ண காணுங்க.